எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கறது பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. விடாமுயற்சி படம் பார்த்ததுக்கு அப்புறமா முயற்சியே விட்டாச்சுன்ற அளவுக்கு இந்த பாட்காஸ்ட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுலாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வழக்கமாக மூவி சீரியஸ் அண்ட் மீன் சுற்றிட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் மொதல் புக்கான ஜிப்சி பற்றி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த ஒரு பாட்காஸ்ட்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னன்னா, மூவிஸ் எடுத்துருக்கும் போது மூவி சீரியஸ் அண்ட் மீ அண்ட் இங்கே புக் ஸ்டோரிஸ் அண்ட் மீ அப்படிங்கிற செக்மெண்ட்ல எபிசோட் 1 ஜிப்சி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் புக்கு படிக்கிறதுக்கு ரீசன், அதுக்கு பின்னாடி இந்த விஷயம் வந்து நிறையா இருந்துச்சு. ரீசெண்டாக எனக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பயங்கரமாக புக் படிப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பெஸி ரீச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீசெண்டாக தான் சென்னைக்கு மூவ் ஆனோம். ஸோ அங்கே வந்து ஒரு டீம் மீட்டப் இருந்துச்சு. ஸோ ஒரு புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிருந்தப்போ அவங்க பேசின விஷயங்களெல்லாம் கேட்டு அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு. ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் தூண்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நான் பேசும்போது அவங்க நிறைய பேர் வந்து என்னை புக் படிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒருத்தர் சொன்ன புக் தான் ஜிப்சி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தமிழில் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது ஒரே ஒரு புக் த அல்கெமிஸ்ட். ஆனால் இங்கிலீஷில் தான் படித்தேன். என்னமோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஜிப்சி எப்படி இருக்குது அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஜிப்சி அப்படிங்கிற படம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜீவா அவர்கள் நடிச்சிருக்க ஒரு படம். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் ராஜமுருகன் அவர்கள் எழுதின அந்த ஒரு ஜிப்சி அப்படிங்கிற அந்த கதை தான். அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பயங்கரமான பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அதை பற்றின கதைகளை இந்த ஒரு தொடரில் வந்து எழுதியிருக்காரு. விகடனில் வந்து தொடராக எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதோட தொகுப்பு தான். ஸோ இந்த ஒரு புக்கை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு புக்கு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்த லெவல் நான் வந்து ரீச் ஆகலை. அதுக்கு மேபி இன்னும் பல வருடங்கள் ஆகலாம், ஆகாமே கூட போகலாம். ஏன்னா புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் மூவி மாதிரி கிடையாது. 2 மாதத்தில் முடிகிற கதை கிடையாது. அதுக்குன்னு தனி மைண்ட் செட் வேணும். அதுக்குன்னு உட்காந்து படிக்கணும். அது உள்ளே வரணும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு புக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட காசியில் வந்து ஸ்டார்ட் ஆகுற இந்த ஒரு கதை. காசியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஊராக போகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் விஷயம் என்னன்னா, அந்த காசி தெருக்கல்ல நகரும் போதே இவர் ஆல்ரெடி நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. ஸோ அதை பற்றின கதைகளையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜிப்சினா யார், நாடோடிகள். ஸோ தங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் இல்லாமல் ஊர் முழுக்க சுற்றி தெரிஞ்சு அந்த மாதிரியான மக்களை பற்றின ஒரு தொகுப்பாக தான் இந்த தொகுப்பு இருக்குது. அதையும் தாண்டி எதையோ ஒரு விஷயத்தை இழந்துட்டு எதையோ ஒன்று தேடி போகிற மக்களாக இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றின கதைகளும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், பாவங்களை பண்ணிட்டு போய் அந்த பாவத்தை காசியில் கழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மக்கள்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு தொகுப்புகளும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாடோடியின மக்கள், ஜிப்சியாக திரியிற மக்கள், தங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான இடம் இல்லாத மக்கள், ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாத மக்கள், ஏன் பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லாத மக்கள், இந்த மாதிரியான மக்களோட நன்மைகளுக்கும் அவங்களோட வாழ்க்கை உயரணுங்கிறதுக்காக போகிற அந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் நிறைய பேர் தமிழகத்திலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய நல்ல மனிதர்களோட வீட்டுக்கு போய் அவங்க கூட பேசின விஷயங்களையும் இந்த கதையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னதான் இது காசிலிருந்து ஆரம்பிச்சாலும் இது மொத்தமாக கீழே தமிழ்நாடுல இருந்து மேலே நார்த்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதைகளில் நாடோடிகளாக நீங்கள் எவ்வளோ மக்களை கடந்து வந்திருப்பீங்களோ எல்லாத்த பற்றின ஒரு கதைகளும் இருக்குது, அவங்களோட பூர்வீகங்களும் இருக்குது. சும்மா சாதாரணமாக தெருவோரத்தில் ஒரு சாட்டை அடிச்சுட்டு காசு சம்பாதிக்க ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதனால் அந்த இதுக்கு வந்தாங்க, அவங்களோட பூர்வீகம் எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிறையா அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சுக்கலாம். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பூர்வீகமாக வந்து அந்த ஒரு தொழில், இப்போ நாடோடிகள் அப்படின்றப்போ சும்மா நாடு போய் ஊர் சுற்றி பார்க்குறவங்க கிடையாது. அவங்களோட ஒரு தொழில் இருக்கும். ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லை வந்து அந்த சாட்டையில் அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை சர்க்கஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மக்கள் நாடாக போய் தெருவாக போய் அந்த மாதிரி வித்தைகளை காட்டி பிழைக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மக்களோட கதைகள் தான் இங்கே வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஒரு சில மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்களுக்கு இந்த வித்தைகளோ இல்லை எங்களோட பூர்வீகமோ இது எதுவுமே தேவையில்லை, இதை விட்டுட்டு போயிடறோம்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படி இதை விட்டுட்டு போகிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கூட கிடையாது. அப்படிங்கிறப்போ கவர்மெண்டால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாத ஒரு நிலைமை இங்கே ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்திலே நிறைய மக்கள் இருக்காங்க, வேறு ஊர்களில் வேறு ஸ்டேட்ஸில் இருந்து இங்கே வந்தவங்க தான். ஸோ அப்படி வந்த மக்களுக்கு வந்து அவங்க ஏரியா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்போம். நீங்கள் நிறைய இடங்களை நோட் பண்ணிக்கலாம்.
ஒரு சில தமிழகத்திலோட நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு தெருவே வந்துட்டு இந்த மாதிரி குஜராத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிற தெரு, லம்பாடி தெரு, சேட்டுக்காரங்க அதிகமாக இருக்கிற தெரு, இந்த மாதிரியான தனித்தனி தெருக்கள் இருக்கிறத வந்து நோட் பண்ணிக்க முடியும். சென்னையிலே இருக்குது, ஈவன் மதுரையில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மக்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கான தனியான தெருன்றதை தாண்டி அவங்களுக்கான அந்த பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா விஷயமே பேசிக்காக வரது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போராடி அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு விஷயமா தான் இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ அது விதமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சிலர் எங்களுக்கு இதுதான் பொழப்பு, நாங்கள் இதை தான் கடைசி வரைக்கும் பண்ண போகிறோம், எங்கள் லைஃப் இப்படி தான் சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு டெய்லியும் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 100 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது ஆச்சரியப்பட வைக்குதுன்னே சொல்லலாம். அசால்ட்டாக காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போடுறவங்களுக்கு மத்தியில் தான் ஒரு சின்ன பொண்ணு அங்கே போய் ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் நிற்கிது, கத்தி எடுத்து இங்கேருந்து வீசுகிறாங்க, ஜஸ்ட் மிஸ்லாம் அந்த பொண்ணு தப்பிக்குது. ஸோ எவ்வளோ பேர் அந்த ஒரு 100 ரூபாய்க்காக உயிரை பணம் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே வந்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நாடோடிகள்னால் இனம், மதம், மொழி இது எல்லாத்தையும் கடந்து மியூசிக்கால் ஒன்று சேர்ற விஷயத்தையும் அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி நாடோடிகளாக உலகம் முழுக்க சுற்றிருக்காங்க, அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின கதைகளும் இதில் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு அதெல்லாம் கேட்கும்போது நம்ம போய் சுற்றணும்னு அவசியம் இல்லை, நம்ம இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த புக்கை வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க. ஜிப்சி அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது யாராக வேணாலும் இவங்க வந்து சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சாட்டை அடிக்கிறவங்கள பற்றின விஷயத்த பேசியிருக்காரு. ராஜஸ்தான்லேருந்து ஜஸ்ட்டு வெறும் பிளாஸ்டிக் பக்கெட் மட்டும் வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க வித்துட்டு இருக்கிறவங்க, தெருவோரத்தில் டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள், அவங்கள பற்றின கதைகளை பேசியிருக்காரு. சாதாரணமாக பன்றி மேய்க்கிற மக்களோட துயரங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இதை இப்படியே பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு சிலர் என்ன, எங்களுக்கு இந்த பொழப்பு வேணாம், நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களோட அந்த அடுத்த சந்ததியாச்சும் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க வந்து கிடச்சி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவ்வளோ வழியோட இவர்கிட்ட சொல்கிறத வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் இவங்களுக்காக போகிறோன்னு நிறைய பேரோட வீட்டில் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த புக்கில் போரிக்காத அளவுக்கு அழகாக சிம்பிளாக ஒரு நம்மளே வந்து அந்த ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு அயனியான விஷயம் என்னென்னா, ஸோ இந்த கதையில் இவ்வளோ பேரை சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன, இந்த கதை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போது நாடு வந்து விடுதலை அடையிறதுக்காக போராடிச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை சூழல் மேம்படுத்துறதுக்காக போராடிச்சு, மறுபடியும் விடுதலை அடையிறதுக்காக போராடுற இடத்துக்கே வந்து நிற்கிதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இங்கே வந்து பெரிய ஆளாகிறோம், எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி தான், எல்லா கருத்துக்களும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான், பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போராடுற மாதிரி. இங்கே வளர்ச்சிங்கிறது ஒரு சைடில் தான் இருக்கே தவிர இன்னொரு சைடு யாருமே கண்டுக்கிறதே இல்லை, அது நடக்கிறதும் இல்லை. ஸோ அதுக்கான விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் யோசிக்கணுங்கிறத இந்த ஒரு மொத்த ஒரு புக்கோட கருத்தம் இருக்குது. அந்த படத்துலேயும் மோரல்ல சத்தம் சொல்லி வந்திருப்பாரு. பட் அதில் இன்னும் அந்த சண்டை சச்சரவுங்கிறத அதிகமாக காட்டியிருப்பாரு. ஸோ அந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு பேரை வந்து நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கேட்கலாம். நாடோடியமும் புலம்பெயர்வும் நாம் வாழவே வாழாத வாழ்வையும் நினைவையும் அழகையும் வைத்திருக்கின்றன. வெயிலையும் மழையையும் சுமந்த இருளர் தாயின் முகம் அழியா துயச்சுடராக எனக்குள் எரிகிறது. சாலையோரம் களிமண் பொம்மைகள் விற்கிற கும்பாரின சிறுமி ஒருத்தி கொடுத்த பூச்சாடி, விடியலின் கருக்களில் கமலாலய குளக்கரையில் கேட்ட நாளிமாணிக்காரரின் பாடல், பூம்பு மாட்டுக்காரர் வீட்டில் பார்த்த கருப்பு வெள்ளை கல்யாண புகைப்படம், கலை கூத்தாடியின் வீட்டில் இருந்த இரவு உணவு, மறக்கவே முடியாத நரிக்குறவு பெண்ணொருத்தியின் புன்னகையும் ஸ்படிகமாலையும், பாளையின் வாழ்வை மீட்டிய பெயர் தெரியாத இசைக்கருவி, மரணத்தை முத்தமிட்டு திரும்பும் சர்க்கஸ் கலைஞர்களின் கலைமணம், தூங்காமல் துரத்தி வரும் தெருக்கூத்து கலைஞரின் குரல், மனதின் முற்றத்தில் உறிந்து கொண்டே இருக்கும் முதிர்ந்த கதை சொல்லிகளின் கதைகள், பதிந்து கிடக்கும் பெயர் தெரியாத மகத்தான நாடோடி குரலின் பாடல்கள், பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் கல்லூரியின் நாட்டுப்புறவியல் துறை நூலகம், சரஸ்வதி மகால் நூலகத்தின் வாசனை அத்தனையும் சுமந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பற்றின கதைகள் இருந்து எல்லா விஷயத்தையும் இந்த புக்கில் சுமந்து வந்திருக்காரு. ஸோ என்னோட விஷயம் ஒன்று தான். ஸோ டைம் வந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு புக்கை செக் பண்ணி பாருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல புக்கில் உங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் எ குட் செகண்ட் சைட்.